வெல்கம் டு எம்டிஜி ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தில் ஆக்சுவலாக மாதவன், சித்தார்த் ரெண்டு ஹீரோயினாக நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட என்னன்னா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டராக இருப்பார் சித்தார்த். மாதவன் ஒரு சயின்டிஸ்டாக இருந்து அவரோட ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணதான் நிறையா அவமானங்கள் சந்திப்பார். அதே சமயம் நயன்தாரா டீச்சராக இருப்பாங்க. இவங்கள சுற்றி தான் கதை போயிட்டுருக்கோம். லைக் என்னன்னா மாதவனோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. சித்தார்த் ஓரளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. மாதவன் அளவுக்கு பண்ணல, ஓரளவுக்கு ஓகே பண்ணியிருந்தாரு. நயன்தாரா ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ். மிச்சபடி இந்த படத்தில் என்ன சொல்கிறது, மாதவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு நல்லவராக இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு கெட்டவராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அது நல்லா இருந்துச்சு. சித்தார்த்தை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுவார், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. அதாவது ஸ்க்ரீன் பிளே பேசிங்லாம் ரொம்பவே டவுனாக இருந்துச்சு படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செல்ஃபே எடுக்கல, எப்படி இந்த படம் பார்க்க போகிறன்ற மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு தேத்தி கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா மாதவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இந்த படம் இன்னும் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க உண்மையை சொல்ல போனால். செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் லேக் இருந்தது உண்மைதான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு ரொம்ப டவுனாக இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. நயன்தாரா கேரக்டர் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். மீதி படம் மாதிரி கொஞ்சம் லூசுத்தனமாக இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த படம் பார்க்கணுன்னா பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்லோ நரேஷன், ஸ்லோ பேசிங் இதெல்லாம் செட் ஆகுனா இந்த படம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணால் நான் மாட்டேன். ஓகேவான படம் தான். படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைனான் சசிகாந்த் தெரியும் உங்களுக்கு, இந்த ஜெகமேதந்திரம் ப்ரொடியூசர். அவர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கிரிக்கெட் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. க்ரீன் மேட்டில் வச்சு ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கேன்னு கேட்டால் சும்மா பொழுதுபோலாம் போட்டு பாருங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு ஒரு 6.5 மார்க் கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுவே அதிகம்.